இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு பாட்டிலுமே என்ன சொல்லியிருக்கு? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடினவங்களாம் கர்த்தரை முழு மனதோடு ஆராதிச்சனால கர்த்தர் அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லிற காரியம் என்னன்னா, முழு இருதயத்தோட முழு மனதோட என்ன செய்யணுமா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனாவது மாசம்? எத்தனாம் தேதி? 3வது மாசம் 1ஆம் தேதி. அப்படிதானே? அப்ப கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடந்த 2 மாசம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமா நடத்தினாரு. அல்லேலூயா. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியம் தந்தார். அப்படித்தானே? வியாதிகள் வந்த பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார்? வியாதி எடுத்து போட்டாரு, பலவீனங்களை எடுத்து போட்டாரு. அப்ப அதை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதே போல நமக்கு நல்ல ஆகாரம் தந்தாரா இல்லையா? 3 வேளையும் நல்ல சாப்பாடு கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நினைச்சு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நல்ல ஆடைகளை தந்திருக்கிறார், நல்ல தங்குறதுக்கு இடம் தந்திருக்கிறார், வீடு தந்திருக்கிறாரு, நல்ல கணவனை தந்திருக்கிறார், நல்ல மனைவி தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, அப்ப நல்ல பெற்றோரை தந்திருக்கிறாரு, நல்ல ஊழியங்களை தந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அப்படி தந்த கடவுளை நம்ம மறக்கலாமா? மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல பாருங்க, 17 வசனங்களை பாருங்க. துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்களாம். நரகம் என்றால் மறிச்சதுக்கு அப்புறம் தான் போறது நரகம், பரலோகம் அப்படிம்பாங்க. அப்படிதானே? ஆனா தேவனை மறந்துட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை நரகம் போல ஆயிருமா? அது எப்படிப்பட்ட நரகம்? எப்படி நரகம் என்றாலும் எப்படி இருக்குமா? அது இருள் நிறைந்ததான், அது வேதனை நிறைந்தது, அது கண்ணீர் நிறைந்தது, அது துக்கம் நிறைந்தது. யாரெல்லாம் தேவனை மறக்கிறோமோ, யாரெல்லாம் தேவனை ஆராதிக்காம இருக்கிறோமோ, நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிருமா? நரகத்தை போல மாறிவிடும். அதான் பாஸ்டர் ஆராதனையில் எச்சரிச்சாங்க, நீ ஆராதனை ஒழுங்கா பண்ணலன்னா உன் வாழ்க்கை வருத்தத்தோட இருக்கும். அல்லேலூயா. இந்த எச்சரிப்பை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை திருத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்பவும் நீங்க செவி கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா நரகம் நீங்க இங்கேயே அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை எப்படி ஆயிரும்? இருளாக மாறிவிடும், வேதனை நிறைந்ததா மாறிவிடும். நீங்க கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, ஐக்ரௌண்டு போயிட்டு வாங்களேன், எல்லா வார்டையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் நல்லா தெரியும். ஆமாங்க, ஐக்ரௌண்ட்ல போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னு தெரியும். கொஞ்சம் ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்களா, அவங்கள போய் கொஞ்சம் பார்த்து பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்காருன்னு தெரியும். ஆனா கர்த்தர் எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு ஆச்சரியமா நம்மளை நடத்திட்டு வர்றாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லதான் எங்க வரோம்? சபைக்கு வரோம். அல்லேலூயா. சபை கூடியவர்களை விட்டு விடாதீர்கள். எதுக்காக? கடந்த வாரத்தில் கர்த்தர் செய்தெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லுக்கு எங்க வரோம்? சபைக்கு வரோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சபைக்கு வரோம். சபைக்கு வரலன்னா பாஸ்டர் திட்டிடுவாரு, பாஸ்டர் திட்டிடுவாரு, நம்மளை கேவலப்படுத்திடுவாரு. அதனால தலையை காமிச்சிட்டு வந்துடுவோம். அப்படி அல்லங்க, எங்களுக்காக நீங்க சபைக்கு வரவே வேண்டாம், கர்த்தருக்காக வாங்க. கர்த்தர் செய்த நன்மையை சொல்லி ஆராதிக்க வாங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்ல வாங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எதுல இருக்கு தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தருக்கு